Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் நில ஆக்கிரமிப்பு விவகாரத்தில் செயல் அலுவலரை கண்டித்து கிராம மக்கள் முற்றுகை போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவிலுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து வீடுகள், கடைகள், மண்டபம், கோவில்கள் மற்றும் வாகன நிறுத்துமிடம் அமைக்கப்பட்டது. ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்தில் ஒரு சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு குலதெய்வ கோவில் உள்ள நிலையில் அங்கு விழா நடத்த அனுமதிக்கப்படாததால் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தாத செயல் அலுவலரை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றால் புதன்கிழமை மீண்டும் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே வாகன விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மா செந்தில்குமார் ஆறுதல் கூறினார். ரிஷிவந்தியத்தில் ஒரு துக்க நிகழ்விற்காக டாடா ஏஸ் வாகனத்தில் பெருவங்கூர் கிராமத்தினர் சென்ற நிலையில் பாவந்தூரில் அந்த வாகனம் கவிழ்ந்து விபத்தில் சிக்கியது. இதில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்து கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். அவர்களை கள்ளக்குறிச்சி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மா செந்தில்குமார் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி மருத்துவர்களிடம் உரிய சிகிச்சை அளிக்க வலியுறுத்தினார். சென்னையில் ஆவின் பாலகத்தில் காலாவதியான மோர் விற்பனை செய்யப்படுவதால் வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட உடல் பாதிப்பு ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். எழிலகம் வளாகத்தில் உள்ள ஆவின் பால் விற்பனை நிலையத்தில் மணிகண்டன் என்பவர் ஆவின் மோர் வாங்கி அருந்திய போது புளிப்பு தன்மையை உணர்ந்ததை அடுத்து கவரை பார்த்ததில் காலாவதியான மோர் என்று தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து தனக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதாக கூறி இது தொடர்பாக FSSAIக்கு புகார் அளித்தார். விடியா திமுக ஸ்டாலின் ஆட்சியில் காலாவதி உணவுப் பொருட்களை ஆவின் நிர்வாகமே துணிந்து விற்பனை செய்து பொதுமக்களின் உயிரோடு விளையாடி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் செண்பகராமன் புதூர் துணை மின் நிலையத்தில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் மக்கள் அச்சமடைந்தனர். செண்பகராமன் புதூர் துணை மின் நிலையத்தில் நிறுவப்பட்டுள்ள மின் மாற்றிகளில் அடிக்கடி தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு வெடித்து சிதறுவது வாடிக்கையாக இருந்து வருகிறது. இந்நிலையில் இந்த துணை மின் நிலையத்தின் கிழக்கு பக்கம் உள்ள ஒரு மின்மாற்றி திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடித்து தீப்பிடித்ததை கண்ட பொதுமக்கள் அச்சமடைந்தனர். பணியில் இருந்த மின்சார ஊழியர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்த நிலையில் அப்பகுதியில் மின்தடை ஏற்பட்டது. திறனற்ற திமுக அரசு பழைய மின்மாற்றிகளை மாற்றி சீரமைக்காமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.